அச்சோ, எனக்கு வயிறு வலிக்குதே. எதுக்குடா சாமி அந்த பண்ணை சாப்பிட்டு தொலைச்சேன்னு தோணுது. நேற்று நைட்ல இருந்தே நான் பாத்ரூம் உள்ளேயே தான் இருக்கு. எனது மறுபடியும் என்னோட பைன் கோன். லோகர்விக் உங்களுக்கான பேக்கேஜ் வந்திருக்கு. இதோ வர என்ன பேக்கேஜ் பா இது? ஏண்டா மனுஷன் வந்து போயிருக்கும் போதுதான் இந்த மாதிரி பார்சல்லாம் அனுப்புவீங்களா? என்ன பார்சல்னு தெரியலையா இது? என்னதுடா இது? மெராக்கிள் கியூரை உபயோகப்படுத்துறது எப்படி? இதை யாரோ எனக்கு தெரியாம மாத்தி அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ சொல்லுங்க பாஸ். உனக்கு வயிறு வலின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் ஒரு மருந்து உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு அது வந்துருச்சா? வந்துச்சு. அப்படிதான் அது பாஸ் அனுப்புறது. நான் கூட தெரியாம எனக்கு வந்துருச்சு. என்ன படிச்சிருக்க பாஸ்? அது எனக்கு வந்துருச்சு. உங்களோட பாசத்தை நினைக்கும் போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது பாஸ். ஓ மேல எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேலை மேல தான் கவலை. என் வேலை நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு சரியானதுக்கு அப்புறமா எத்தனை மரத்தை வெட்டறன்னு பாருங்க. சொல்ல மறந்துட்டேன். அந்த பார்சலுக்கான பில்லு சம்பளத்துல இருந்து நான் புடிச்சிருவேன். என்னது? உனக்கு என்ன பைத்தியமாயா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? சரி விடுறாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உடம்ப சரி பண்ணுவோம். என்ன பண்ணணும்? இது ரொம்ப நல்லா இருக்கு. கரடிகளை இதுக்கப்புறம் ரசிக்க தள்ளிடுற இருக்குடா. சீக்கிரமா வாடா டப்ளோ. முகுக்கு நாம இப்ப தேவை. இவனை பார்த்த பொறாமையா இருக்கு. அவனுக்கு மட்டும் நிறைய ஹனியும் பழங்களும் கிடைக்குது. எனக்கு மட்டும் யாரும் இப்படி எடுத்துட்டு வந்து தர மாட்டேங்கிறாங்க. ஒழுங்காய கூடவா? வாய்க்கு வந்ததை எல்லாம் வளராது. ஓஹோ, வாழ்வா சாவானி இப்ப போராடிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே அவனோட உடம்ப தேர்ந்ததுக்காக எடுத்துட்டு வர விஷயங்கள். உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் எல்லாரும் இதை தாண்டா பண்ணுவாங்க. ஆனா உனக்கு ஒண்ணும் இல்லையே. அதனால வாயை முடிக்கிட்டு என் பின்னாடி வா. என்ன அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா? டப்ளு, என்னடா சொல்லுங்க? டப்ளு, என்னடாச்சு? தம்பி, உனக்கு என்னடா ஆச்சு? சொல்றா, எழுந்துடுறா. நான் பேசுறது கேக்குதா? அச்சச்சோ, நான் இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. சிக்கிய தேடிதாகணும். அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். அதனாலதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்த. இவனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாரு. சீக்கிரம் பாரு. எனக்கு ஒண்ணு இல்ல. என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் உடம்புல ஏதோ பெரிய வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்ப என்னதான் சொல்ற? நம்ம இப்ப என்ன பண்றது? நான் முதல்ல அவனை ஒரு செக்அப் பண்றேன். சரி, இப்போ உன்னுடைய ஹார்ட் பீட்டையும் பல்ஸையும் செக் பண்ண போறேன். என்ன இது? உன்னுடைய ஹார்ட் பீட் அலாரம் மாதிரி இருக்குது. என் தம்பிக்கு என்னாச்சு? எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய வியாதி இருக்கு. உடம்புக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம்லாம் வருது. ஆனா டபுள் பாவம் ரொம்ப சின்ன பையனா இருக்கா. ஒரு நிமிஷம் சிக்கி, என் தம்பியை நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். ஒரு வழியே இல்ல, சர்ஜரி பண்ணி ஆகணும். என்னது? டேய் டபுள், பொறுமையாடா. என்ன விட்டுடுங்க. நல்லதுக்காக இதை நீ பண்ணி தாண்டா ஆகணும். தம்பி உயிரோட வரணும். உடனே சர்ஜரி பண்ணணும். அதுக்கு அனுமதிக்கணும். சரியா? நான் கிடைச்சடா. உன்னை நாங்க காப்பாத்தி ஆகணும். வாடா. நாங்க ஒண்ணு விளையாடல. இவனுக்கு உடம்பு சரியில்லை. இவனுக்கு வயிறு வலி. என்ன வயிறு வலியா? ஏய், நான் இப்பதான் விக்கோட வீட்ல இருந்து வரேன். அவன் வயிறு வலிக்கு ஒரு மருந்து வச்சிருக்கான் தெரியுமா? அப்படியா சொல்ற? எங்க சொல்லு. எனக்கு அப்படினா நான் குடுக்குற மருந்து நீ சாப்பிடு. உனக்கு எல்லாம் சரியாயிடும். ஓகே. வாழ்க்கை ரொம்ப அற்புதமா போகுது. ஏன்னா நான் ரொம்ப நல்ல பையனா இருக்கேன்னு. அது சரி, இவனுக்கு அங்க போய் என்ன பண்ண போறாங்க? எனக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு. ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போய் நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு நான் மற்ற நாளைகள்லாம் விட ரொம்பவே தெம்பா இருக்கு. மொத்த காட்டையும் இப்ப கூறு போட்டுறோம். இருக்குடா. ஓகே.
அந்த குண்டுக்காரனுக்கு இங்க இல்லடா. அப்படின்னா இன்னைக்கு பார்ட்டிக்கு நீங்க தான் எங்களுக்கு விருது தர போறீங்க. நான் உங்களை வெட்டி சாய் போடாம நீங்க சமத்தா இங்க வந்துருவீங்களா? சரியா? இந்த இடத்துல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிடாவுக்கு வயிறு வலிக்குதே. இன்னும் கொஞ்சம் மருந்து சாப்பிடணும்டா. எனக்கு மட்டும் ஏன் இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டம்? அந்த மருந்தை கையோட கொண்டு வர்றதுக்கு மறந்துட்டணும். வேற வழியே இல்லடா, வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அங்க எங்கேயாவது அந்த மருந்து இருந்துச்சா? இல்லையே, இந்த இடத்த கொஞ்சம் பாரு. அந்த மருந்து எங்க வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் அந்த மருந்து அவன் கூடவே எடுத்துட்டு போய் என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோட போறது நல்லா இருக்காது. அதனால அவனுடைய சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துக்கிட்டேன். வந்து இங்க கொஞ்சம் பாருங்க. இது என்னது? சொல்ல போனா இது வாக்கு ஜெல்லி மாதிரி இருக்கு. இதுதான் நான் சொன்ன மருந்து. என்ன நிஜமாவா சொல்ற? வாங்க போலாம். டபுள்யூ காப்பாத்து. முடியல. எவட்டாவது வழியில் நிற்கிறது. இப்பதான் பாட்டி மதியா இருக்கு. நான் இப்ப ஓடி வரும்போது ஒரு குரங்கு, ஒரு கரடி, அப்புறம் அணில் இருந்ததோ? வாய்ப்பே இல்லடா. என்னோட வீட்டை ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அடே உங்களை போங்கடா பண்ணிகளா. அச்சோ, என்னோட மருந்த காணமே. அது எங்க போச்சுடா? எங்கேயுமே காணுமே. என்னத்தரா பண்ணி தொலைச்சிங்க? அடே மருந்த கூட நீங்க விட்டு வைக்க மாட்டீங்களாடா? டேய் அதை என்கிட்ட கொடுத்துட்டாவது ஓடுங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? அங்கேயே நில்லுங்கடா. எனக்கு அது கண்டிப்பா வேணும். உங்களுக்கு எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஓடாம ஒழுங்கா நில்லுங்க. எங்கடா சுட்டு போச்சுட்டு தனித்தனியா போலாம். ரெண்டு சைடு அவங்க பிரிச்சு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களே. இந்த சட்டி தான் என்னோட மருந்து தூக்கிட்டு ஓடுது. அடே சிலிண்டர் பையா, ஓடாதடா, நின்றான். வந்துட்டானே. நாம இப்ப வேகமா போவோம். தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க போல. அச்சோ வலிக்குதே. மறுபடியுமா? எதுக்கு மறுபடியும் என்னால முடியாதுடா. இதுதான் வாழ்க்கைங்கிறது. உடம்பு சரியில்லை நடிச்சாலே போதும். உனக்கு என்கிட்ட பேசுறா? எனக்கு ஒன்னும் ஆகல. யாரும் பயப்பட வேண்டாம். அவன் ரொம்ப பாவம்தான். அவனால எழுந்திருக்க கூட முடியல. சீக்கிரமா இப்பவே அவனுக்கு மருந்து கொடுங்க. மருந்தா? வேண்டாம். எனக்கு சரியாயிடுச்சு. என்ன நம்புங்க. அதெல்லாம் முடியாதுடா தம்பி. இது குடி. இந்தடா குடி. சரியாகணுமா வேணாமா? இங்க பாரு, அவங்ககிட்ட கேட்க வேணாம். குடிக்க வச்சிடலாம் நாம. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? டபுள்யூ, இப்ப எப்படி இருக்கு உனக்கு? உன்னோட வயிறு இப்போ கண்டிப்பா சரியாக இருக்கணும். அது உண்மையை சொல்லணும்னா நான் சும்மா நடிச்சேன். என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஸ்நாக்ஸ் தருவீங்கன்னு தான் இப்படி பண்ணேன். என்ன இப்படி போக்குறீங்க? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நாங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். இப்படி எல்லாமா நீ பண்ணுவ? அது என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அது நான் என் வயிறு வலிக்குது. நாங்க அவார்டே கொடுத்துறோம். நீ நல்லாவே நடிக்கிற. நீயே உன்னை காப்பாத்திக்கணும். கிளம்பி. எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னால தாங்க முடியல. என்ன காப்பாத்துங்க. எனக்கு நிஜமாவே வயிறு வலிக்குது. காப்பாத்துங்க.